الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستجاب لهم ربهم أني لا أضيء عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. وقال الله تبارك وتعالى وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين. وقال الله تبارك وتعالى فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم يوم في سبيل الله خير من 1000 يوم فيما سواه. رواه الطبراني في معجمه. وقال عليه الصلاة والسلام أيضا يقول الله تبارك وتعالى في الحديث القدسي يا ابن آدم أنفق عليك أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரத்தில் எங்களை இந்த நேரத்தில் ஈடுபடுத்துறார். இது நஷ்டமே இல்லாத வியாபாரம் என்பதில் அர்த்தம் எங்களுக்கு எப்ப புரியும் என்றா, இந்த உலகத்தை நாம தாண்டி போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லா வியாபாரங்களிலும் நஷ்டத்தையும் எதிர்பார்க்கணும், லாபத்தையும் எதிர்பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய கேரண்டி உள்ள வியாபாரம் இருந்தாலும் அதில் நஷ்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம் தான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு மனிதன் அவன் உடல் பொருளை செலவழிக்கிறது. நஷ்டமே இல்லாத வியாபாரம். அதுலேயும் மஸ்ஜிதில் வந்து உட்கார்றது இது ஈமான்தாரிகள் அடையாளம். ஒரு மனிதர் முஸ்லிமுடைய சூரத்தில் இருக்கிறார், இவரை பார்த்து நீங்க ஈமான்தாரி என்று சாக்கி சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. முஸ்லிமுடைய சூரத்தில் வராது, அவருக்கு ஈமான்தாரி என்று சொல்ல சொல்லல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் மஸ்ஜிதோட அதிக தொடர்பு வச்சிருக்கிறார், அவரை பாத்தீங்கன்னா பயப்படாம அவர் முஃமின் என்று ஷஹாதத் சொல்லுவோம்.
சந்தேகமான விஷயத்துல சாட்சி சொல்லிடாது. சந்தேகத்தை பார்த்துட்டு கோர்ட்ல போயிட்டு சாட்சி சொல்லிடாது, அல்லாஹ் மாட்டிக்கொள்வார். நம்பிக்கையான ஒரு விஷயத்துல தான் சாட்சி சொல்லி. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு மஸ்ஜிதோட தொடர்பு இருக்கிறத பாக்குறீங்களா, அவரு ஈமான்தாரியன்னு நீங்க அடிச்சு சொல்லுவோம், ஷஹாதத் சொல்லுவோம், அவர் மூமின். அவரு தெரிவிக்குது அல்லாஹ்வோட நம்பிக்கை. அதனால பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உழைப்புக்கு புறக்கித்தான் இருக்கு. இந்த உழைப்புக்கு அல்லாஹ் ஆளெடுக்க புறக்கி. நாங்க எல்லாரும் வரணும் முயற்சி செய்யணும், ஆனால் எல்லாரும் வரமாட்டாங்க. முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கணும், செய்யவும் மேலும் செய்ய சொல்லியும் இருக்குது, ஆனா எல்லாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் யார புறக்கிறானோ அவங்களை தான் இந்த முயற்சியை செய்யும். அவ்வளவு பெரிய உலகத்தில் உள்ள மக்கள் இருக்கும்போது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன பூரா உலகத்துக்கு வெற்றி வைக்கிறதுக்கு அல்லாஹ் யார புறக்கினான்டா, எழுத வாசிக்க தெரியாத சஹாபாக்கள். அந்த ஜமான்ல இருந்தாங்க, பெரிய கல்விமான்கள் இருந்தாங்க, ரோம்ல இருந்தாங்க, கிரேக்கர்கள், கிரேக்க தத்துவ ஞானிகள். அல்லாஹ் அவர்களை புறக்கல்ல இந்த தீனில் உழைப்பு செய்ய. மிகவும் வெற்றி வாகை சூடிய ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க பாரசீகர்கள். அல்லாஹ் அவர்களை எடுத்து இந்த உழைப்பு பயன்படுத்தல. அல்லாஹ் யாரை எடுத்தான்? எழுத வாசிக்க தெரியாம இருந்த ஒரு கூட்டத்தை புறக்கி இந்த தீனை எட்டி வைக்க நீங்க தான் தகுதி சொல்லிட்டு ஹுவஜித பாக்கும். அல்லாஹ் அவங்கள தெரிவு செஞ்சு எடுத்துக்கிறாங்க. இதனால ஒரு அறிஞர் சொல்றாரு, நீங்க மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரீங்க, மஸ்ஜிது வாரி ஃபஜ்ர் தொழுகை, மஸ்ஜிதுல பாக்குறீங்க நீங்களும் இன்னொரு ஆளு தான் இருக்கிற, அல்லது நீங்களும் இன்னொரு 3 பேரும் மஸ்ஜிதுல இருக்கிறீங்க. நீங்க சந்தோஷப்படுங்க, இந்த ஊரில் உள்ள 300 பேரையும் பார்த்துட்டு அல்லாஹ் என்னே இந்த 3 பேரை மட்டும் புரட்சிக்கு ஃபஜ்ர் வர அல்லாஹ்ட தேர்வு. அடுத்த 297 பேரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஏன் மஸ்ஜிதுக்கு வரல காரணம் சொல்றாங்க. குளிரன்பாங்க, இருட்டன்பாங்க, மழையம்பாங்க, காத்தன்பாங்க. அந்த 297 பேர் சொன்ன காரணத்தை எனக்கு சொல்ல வைக்கலையா அல்லாஹ்? என்ன கொடுவன் இது? அல்லாஹ் தேர்வு. ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துல தொழுதால் மாத்திரம் அல்லாஹ் 8 விதமான ஃபலாயில வச்சுக்கிறார். அதை விவரிக்கிறது இங்க நோக்கம் அல்ல. 8 ஃபலாயில். அதுல முதல் ஃபலாயில் என்ன? ஃபலீலத். அல்லாஹ் அவருடைய பாதுகாப்புக்கு எங்களை எடுக்கிறார். அன்று முழு நாளும் ரப்ப அவருக்கு விசேஷ பாதுகாப்பு கொடுக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்புக்குள்ள வைத்துறார். ஹதீஸில் இருக்குது, அந்த மனிதனுக்கு யாராவது அநியாயம் செஞ்சா அல்லாஹ் சும்முட மாட்டான். ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு சொல்லுவார். ஒரு தொழுகையை தொழுதவரே இவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தெரிவுக்குள்ளாகிறாருண்டா, முழு உம்மத்தும் தீனுக்குள்ள வரணும் என்று கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் புறக்கப்படுறாருண்டா அல்லாஹ் எவ்வளவு பெரிய தெரிவாகி. இதனால நாங்க சந்தோஷப்படணும், அல்லாஹுக்கு கல்பான சுக்ரு செய்யணும். இந்த ரப்பு என்னோடு இறக்கப்பட்டதால இந்த மஜ்மால கொண்டு வச்சுக்கிறார். இந்த ஏரியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொள்ளையில என்னென்னவோ காரணம் சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தை நான் சொல்ல, இதுக்குத்தான் அரபில தௌஃபீக் என்று துஆக்கள் செய்யறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? என்ன தௌஃபீக்? என்ன தௌஃபீக்? தௌஃபீக் செய்வானாக என்ன என்ன அர்த்தம்? தமிழ்ல தர்ஜமா செய்வாங்க, அல்லாஹ் அனுகூலம் புரிவானாக. என்ன அனுகூலம்? கபூல் செய்வானாக என்று சொல்லலாமே, ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்வானாமே, ஏன் தௌஃபீக் செய்வானாக? அகீதாவுல உலமாக்கள் எழுதுறாங்க, தௌஃபீக் என்றா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்களை சீராக்கி தரது பேரா. முதலாவது ஒரு அமலில ஆசை உண்டாக்கு. 2வது அந்த அமலுடைய நேரம் வரும்போது ஒரு தடையும் இல்லாம எங்களுக்கு வழி சமைச்சுட்டாங்க. மக்ரிபு வாங்க சொன்னாங்க மஸ்ஜிதுல. அத
நாங்க கொஞ்சம் பேர் மட்டுமல்ல கேட்டேன், முழு ஊருக்கும் கேட்டுச்சு. முழு ஊருக்கும் மகரிபுடைய வாங்க சத்தம் கேட்டுச்சு. ஒரு கூட்டம் வந்தாங்க, ஒரு கூட்டம் ஏதோ ஒரு உதிர் தகுந்த காரணத்தால் வீடுகள்ல தொழுதிருப்பாங்க. ஆனால் வராத பெரிய ஒரு கூட்டம் அவங்க 2 காரணத்துக்காக வரல. ஒரு கூட்டம் என்ன, அவங்களுக்கு வரணும் என்ற ஆசை இருந்துதான், ஆனாலும் சில தடங்கல்களால வரையில போச்சு. ஒருத்தர் சொல்லுவாரு கடையில ஆள் இல்ல, வர இல்லையா, கடையில ஆள் இல்ல. இன்னொருத்தருக்கு காய்ச்சல் போல இருக்குது, தடுமல் போல இருக்குது, உடுப்பெல்லாம் ஊத்த போல இருக்குது, பிள்ளை அழுது கொண்டிருக்கு, தொழிலிருந்து இப்பதான் வந்த களைப்பாக இருக்கு. ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்குது, ஏதோ ஒரு தடை அவங்களை தடுத்துட்டு. இன்னொரு பெரிய கூட்டம் இருக்குது, மகரிபு தொழணும் என்ற ஆசையே இல்லையே, ஈமானே இல்லை. இந்த 2 கேட்டையும் பாஸ் பண்ணி தான் நாங்க உள்ள வந்தோம். அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, خلق قدرة الطاعة في العبد والرغبة إليها. ஒரு வணக்கத்தை செய்யறதுக்குரிய சக்தியை மடியானுக்கு கொடுத்து அதுல ஆர்வத்தையும் ஒரு ஏற்படுத்த. மகரிபு தொழணும் என்ற ஆசை அல்லாஹ் உண்டாக்கினான், எந்த தடையும் எங்களுக்கு உண்டாக்கல, கொண்டு சேர்த்தினான். ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தீன் அல்லாஹு தஆலா எளிமையான சூரத்தில ஆரம்ப காலத்திலே வச்சினான். தீன் எளிமை. இந்த தீன் எப்பவும் பரதேசியா இருக்க தயார். நுஸ்ரத்துக்கு ஆள் இல்லாம இந்த தீன் இருக்கிறது ரெடி, பழக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதஅ الدين غريبا وسيعود كما بدا. இந்த தீன் பெரிய ஆரவாரம் இல்லாம, உதவியாளர் இல்லாம, அறிமுகமற்ற உண்டாகத்தான் உலகத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2, 3, 4 தான் இங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப பெரிய ஒரு கூட்டம் சஹாபாக்கள் உருவாகிட்டாங்க. முழு உலகமும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஒரு காலம் விரைவில் வரும், பழைய நிலைமைக்கு தீன் போய்க்கும். தீன அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க, தீன பாதுகாக்கிற ஆட்கள் குறைஞ்சிடுவாங்க. வரி ஆக பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த தீனுடைய பாதுகாவலர்களாக, இந்த தீனுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் ஒரு மனிதனை தெரிவு செய்யறாருன்னா, அல்லாஹ் அவனை எத்தனையோ முறை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்த்திருக்கிறார். நம்முடைய ரஹ்மத்தோட பார்வை இல்லாம ஒரு நாள் ஒரு மனிதன் தீனுடைய ஒரு உழைப்பை செய்யறது கேலாம். சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னதில் இருந்து ஒரு மனிதன் சுவர்க்கம் போற வரைக்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாம ஒரு மனிதனுக்கு காரியத்தை சாதிக்கிறார். அந்த வகையில பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில நிம்மதியை யாருக்கு வச்சிருக்கிறார்? இன்னைக்கு முழு உலகமும் நிம்மதியை தேடி அலையுது. பாதையில் இறங்கி பாருங்க, இங்க இருக்கிறவங்களும் நிம்மதியை தேடி அலைகிறாங்க, வெளியூர்ல இருந்து வாரவங்களும் இங்க நிம்மதி தேடி வராங்க. அடைஞ்சு விட போறாங்க. இங்க இருக்கிறவங்க ஒரு அமைப்பில் நிம்மதி தேடுறாங்க. இந்த ஊரை முழு நாடும் தேடி வருகிறது. எதுக்கு? நிம்மதி தேடி. வாரவங்கள நிம்மதியா போறாங்களா? வாரவங்க பிரச்சனையை கூட்டிட்டு போறாங்க. வாரவங்க பிரச்சனையை கூட்டிட்டு தான் போறாங்க, நிம்மதி அடைகிறாங்க. ஏன்? உண்மையான நிம்மதி எதுல இருக்குதோ அங்க தேடல, எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க நிம்மதியை தேடுறாங்க. எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க மனிதன் நிம்மதியை தேடுறாங்க. ஒரு நாளும் அங்க நிம்மதி கிடைக்காது. எங்க நிம்மதி இருக்குதோ அங்க நிம்மதியை தேடல. குர்ஆன் என்ன சொல்லுது? நிம்மதி எங்க இருக்கு? குர்ஆன் சொல்லுது, தீனின் பிரகாரம் 24 மணித்தியார வாழ்க்கை அமைக்கிறது நிம்மதி. வேற எங்கேயும் நிம்மதி கிடைக்காது. அப்படி எங்கேயாவது இருக்கிறது சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல முஸ்லிம்களுக்கு அதை வழிகாட்டிப்பார். தீனை தவிர வேறொரு இடத்துல நிம்மதி இருக்கும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? முஸ்லிம்களுக்கு அதை காட்டியிருப்பான். குர்ஆன் சொல்லுது, ஆணுக்கும் பெண்ணுக்கும்
நிம்மதி பெறதுக்குரிய இடம் ஈமான் சாலிஹானவன். அவங்களுக்கு வாஜாவை கொடுக்கிறான், நிம்மதியை கொடுத்தே ஆகும். من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن. ஈமான் உள்ள நிலையில ஆணும் பெண்ணும் சாலிஹான அமல் செய்யலாம். ஆணிட்டையும் ஈமான் இருக்குது, பெண்ணிட்டையும் ஈமான் இருக்குது. அல்லாஹ்வோட பூர்த்தியான தொடர்பு. அதுபோல அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றது மாதிரி அவங்களோட வாழ்க்கை அமைக்கிறாங்க. பள்ளிக்குள்ள மட்டுமல்ல, பஜாரிலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, வீட்டுக்குள்ளே அப்படித்தான், திருமணமும் அப்படித்தான், சமூகத்தோட பழகுறதும் அப்படித்தான். அல்லாஹ் சொல்றது மாதிரிதான் அவரோட கவலை, அல்லாஹ் சொல்றது மாதிரி அவரது உடுப்பு, அல்லாஹ் சொல்றது மாதிரி அவரோட நகை, அல்லாஹ் சொல்றது மாதிரி பக்கத்து வீட்டோட பழகிறார். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மனம் நிறைய சந்தோஷத்தை நான் தருவேன். இதுக்கு மாற்றமாக நீங்க துனியாவுடைய வஸ்துக்களில் வைத்து நிம்மதியை தருவீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் நிம்மதி கிடைக்காது. நிம்மதி போல ஒரு மாயை கிடைக்கும். காணல் நீரிக்கும், பாலைவனத்தில தூரத்தில் பார்த்தா தண்ணிக்கிற போலிக்கும், அங்க ஓடி பார்த்தா அதுக்கு அங்க நிக்கிற மாதிரி இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், தண்ணி கிடைக்காது. விழுந்து மௌத்தாகுவன், தண்ணி கிடைக்காது. இது போலதான் துனியாவுடைய வஸ்துக்களை நிம்மதி கிடைக்கிறவங்க. அவங்க தீனில குறை செஞ்சு கொண்டு நிம்மதி தேடிப்பாங்க. தேடி முடிஞ்ச பிறகு தேடினாண்டு இன்னும் சிக்கி இருப்பாங்களே தவிர சிக்கி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நடக்காது. அதுலயும் தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கணும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தீனுடைய உழைப்பை நசீபாக்கின பிறகு அந்த உழைப்புல குறை செஞ்சு கொண்டு துனியாவை தேட போனா அல்லாஹ் துனியாவை பறிச்சிடுவான். நல்லா விளங்குவோம். அவருடைய கையிலிருந்து துனியா பறிக்கப்படும், சிக்கிக் கொண்டார். தீனை விட்டுட்டு யாரு துனியாவு பின்னால போறாங்களோ, இந்த தீனாலதான் இந்த துனியாவுக்கு தடை, இந்த தீனாலதான் இந்த தொழிலுக்கு தடை, இந்த தீன் தான் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தடை, இந்த தீனாலதான் இந்த மனைவி மக்களுக்கு நேரம் கொடுக்காம இருக்குது நினைக்கிறீங்களா? இருந்த ஞாபகத்துகள் எல்லாம் உரிச்சிடுவார். தாரீக் பக்தாதில கத்தீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அருமையான சம்பவத்தை எழுதுறாங்க. மிக படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் எழுதுறாங்க. ஒரு ஊருடைய அமீர் இருந்தார். அமீர் என்றா யாரு? அவர் அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர். நாங்க ஜமாத்துல சொல்ற அமீர் அல்ல, அரபு நாட்டில் சொல்ற அமீர். அமீர் என்றா அவர் பெரிய காசிக்காரன், பணக்காரன். எங்கட பாசையில் ஒரு ஹாஜியார் சொல்ற மாதிரி பெரிய காசிக்காரன். இவர் அவரோட மனைவியோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அமீரோட வீட்டுல எப்படி சாப்பாடிக்கும்? சூப்பரா நிறைய சாப்பாடு. ரெண்டு பேரும் சந்தோஷமா கதைச்சு சாப்பிடுறாங்க. திடீர்னு இந்த வீட்டோட கதவை ஒருத்தன் தட்டான். திறந்து பார்த்தான். ஒரு மிஸ்கின் வந்து ஏதாவது சாப்பிடக்கூடப்பா இருக்கிறான். ஒரு மிஸ்கின் ஏதாவது சாப்பிடக்கூடாது. அமீர் சொன்னாரு, சாப்பாடு சாப்பிடுறத நிறுத்து. சூப்பரால் அவ்வளவு கொண்டு போட அவனுக்கு. சூப்பரால் எதெல்லாம் இருக்குதோ அவ்வளவு அந்த மிஸ்கினு கொடுக்கும். மனைவி என்ன செஞ்சா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவரோட பேக்ல போட்டு வந்தார். உள்ளுக்கு வந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அமீர் சொன்னார், உனக்கு சாப்பாடு தானே போட்டுட்டு வர சொன்னேன், ஏன் அழுகிற? ஏன் அழணும்? ஒன்றுமில்ல, உங்களுக்கு முன்னால இந்த கணவர் அவர் தான். கதவை தட்டினாரே, இவர் தான் இந்த முன்னாள் கணவர். அவருக்கு என்ன ஆச்சு? ஒரு அமீருக்கு மனைவியாக இருக்கிறவருடைய முந்தின கணவர் என்றால் அவருடைய இஷ்டம் என்ன வைக்கும்? சொன்னாரு, ஒன்றுமல்ல, இதே போல அவரும் செல்வத்தோடு இருந்தாரு. நானும் நீங்களும் சாப்பிடுறது போல் ஒரு நாள் அவரோட நானும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு மிஸ்கின் கதவை தட்டினான். இவர் வந்த கோபத்தில் அந்த மிஸ்கினுடைய மூஞ்சில பாஞ்சு விழுந்தார். அவனுக்கு ஆத்திரம் வந்து என்னவோ ஒரு பதுவா செஞ்சுட்டு போயிட்டார். அன்றிலிருந்து இவர் விழ ஆரம்பிச்சார். இவருடைய பொருள்கள் எல்லாத்திலையும் கடன், கொடுக்கிறதெல்லாம் கடன் அடைக்கிறதுக்குள்ளதான் விற்கிறார். இப்ப
செல்வம் சரிஞ்சு கொண்டே போகுது, கையில இருந்து எல்லாம் போச்சு. வேண்ட குடும்பம் அவரு நிக்காக செஞ்சு கொடுத்தது அவரோட வசதியை பார்த்து, அவருக்கு என்ன கவனிக்கிற அளவுக்கு மேலா போச்சு, டிவோர்ஸ் என்னை விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நான் அவங்கள நிக்காக செஞ்சேன். இன்னைக்கு இப்படி வந்து எங்களோட கதவை தட்டுறாரு. அந்த கணவர் சொன்னார், அதை விட ஒரு ஆச்சரியம் உனக்கு நான் சொல்லுவா, அன்றைக்கு அந்த கதவை தட்டின மிஸ்கி நான் தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தல, அதுக்கு நன்றி செலுத்தாம நடந்தாரு. இவனுக்கு இருந்த நியாமத்தை பறிச்சு இவனுக்கு கொடுத்தாங்க. நல்லா விளங்கணும், ஒரு அநியாயமான ஒரு மனிதன் மனச முறிச்சதுக்கு அந்த ஹாலாத்தண்டா தீனுக்கு இந்த துனியாவில நான் முன்னேறதுக்கு தீன் தான் தடை என்று ஒருத்தன் நினைச்சு போனா அல்லாஹ் சும்முடுவானா? சும்முட மாட்டான். இதனால தெளிவாக நாங்க மனசில் ஒன்றை வைக்கணும், எங்களுக்கு எங்களோட தீனுக்கு எதுவும் தடை இல்லை. நாங்க எதையும் தீனுக்கு தடையாக்க மாட்டோம். நாங்க துனியாவில் எங்களுக்கு வர சோதனைகள், துனியாவில் வர பின்னடைவுகள், துனியாவில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எதுக்கும் தீன் காரணம் அல்ல, அந்த பின்னடைவுகளுக்கு நான் செஞ்ச பாவங்கள் காரணம். நான் செஞ்ச பாவங்கள். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபர்களை புறக்கிப்பார். ஒரு ஊரில் ஒருத்தர, ஒரு கிராமத்தில் ஒருத்தர, ஒரு நகரத்தில் ஒருத்தர, பெரியோரு ஃபேமிலி, அதுல ஒருத்தருக்கு தான் கபூலியத் கிடைச்சிக்கும், அவரு தான் உம்மத்தை ரசிக்கணும். மற்றவங்க அவ்வளவு பேரும் துனியாதாரி இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஃபிக்ர போடலவா? போடையிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை அவங்களுக்கு படல. அல்லாஹ்வுடைய விசேட ரஹ்மத்துடைய பார்வை படல. அதனால அந்த ஃபிக்ர் அவங்களுக்கு உண்டாகல. அதனால நாங்க விளங்கணும், இவ்வளவு உழைப்பு செஞ்சு மாற்றங்கள் வருவதில்லை. எத்தனை கஷ்டு போயிட்டோம், எத்தனை 3 நாள் போயிட்டோம். தீனில சலிப்பில்லை, சலிப்பில்லை. எங்களால் ஒரு மனுஷனை திருத்த இயலாது. எங்களுக்கு சொல்லி முயற்சி செய்யத்தான், திருத்த சொல்லி எங்களுக்கு. அதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஓடர் அல்லாட உங்களோட வேலை எட்டி வைக்கிறதா, ஆள் மாத்திர வேலை உங்களுடைய இல்லை, அதை நாம் பார்த்துக் கொள்வோம். பொறுப்பு என்ன? நான் சொல்றத தெளிவா மக்களை சொல்றது. அவரை முஸ்லீம் ஆக்குற ஹாபிராக்கு அந்த ஜோப் அவருக்கும் இல்லை. அதற்கு ரசூலுக்கே வேலை வந்து சொன்னா நாங்க எப்படி செய்யலாம்? எங்களுக்கு தந்த உழைப்பு நாங்க செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹுக்கு தெரியும் எந்த இடத்துல யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுது, நான் எல்லாரையுமே திருத்தணும் நினைச்சா ஒரு செகண்ட் மிச்சம் அல்ல சொல்றான். வலவு ஷினா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா. நாங்க நாடி இருந்தா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஹிதாயத்து கொடுத்திப்போம். அவ்வளவு பேர் முஸ்லீம். உலகத்துல மஸ்ஜிதுகள் போடாது, இன்னும் 12 மஸ்ஜிது கட்டவா, பள்ளி நிறைய ஆட்கள் இருப்பாங்க. நீங்க சொல்லாமலே வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கும். ஆனா அப்படி கொடுக்கிற வீர தர்த்தீவில் இல்ல, தர்த்தீவில் அப்படி இல்லை. இவங்களை போட்டுல நரகத்தை நிரக்கணும், இவங்களை போட்டுதான் நரகத்தை நிரக்கணும். வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன். ஏதோ உறுதியான பேச்சு, நான் உறுதியா முடிவெடுத்துட்டேன், மனிதர்களை ஜின்களை வச்சுதான் நரகத்தை நிரக்கணும். இதனால சிறுசோ பெருசோ சகோதரர்களை பெரியார்களை தீர உழைப்பில் ஒருத்தரும் குறை செய்யவான. துனியாவிலே நஷ்டம் வரும், ஆகிரத்திலே நஷ்டம் உண்டாகும். அல்லாஹ் தீனுடைய உழைப்பை சில மனிதர்களை கொடுத்துட்டு சோதிப்பான். அந்த சோதனை அவரை கீழே போடவல்ல, அவருக்கு நோயை கொடுப்பான், அவருக்கு கடனை கொடுப்பான், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்குவான். இதை பொருட்படுத்தாம இவர் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா இல்லையான்னு பார்க்க கொடுத்தீங்க, அடுத்த தச்சை தேறிடுவீங்க. அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உயர்தல் முகட.
2 தரம் 3 தரம் பேசி ஒரு குத்துபா ஓதி எல்லாரும் திருத்த இயலாது. ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு எவ்வளவு நபிமார்கள் முயற்சி செஞ்சுக்கிறாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாவத்தர் உழைப்பு மட்டும் 950 வருஷம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட வாழ்க்கை 950 வருஷம் அல்ல, தாவத்துடைய வேலை மட்டும் 950 வருஷம் செஞ்சாங்க. தபரானி இதை ரிவாயத்து படி பார்த்தா 500 வருஷம் இன்வெஸ்டா வாழ்ந்துக்கிறாங்க. சின்ன வயசுல போன்னு 1450 வருஷம் ஹஜ்ரத் நூஹோட வாழ்க்கை. அதுல 950 வருஷம் தாவத்துல பணி. எத்தனை பேர் வந்தாங்க? 83 பேர். 950 வருஷம் கஷ்டி செஞ்சு ஹஜ்ரத் நூஹோட பேச்சு விளங்கின 83 பேர். நாங்க எப்படி நிராசையாக நாங்க நிராசையாக இல்லாது எங்களுக்கு முயற்சி செய்ய சொல்லிருக்குது. எங்களோட பதவியை கூட்ட மற்றவனை தீர்க்கவல்ல. நீங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தா நீங்க அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகுவீங்க. அல்லாஹ் ஒரு மனிதனை கபூல் என்று முடிவு செஞ்சா 14 பரம்பரை கபூல் ஆகும். 14 பரம்பரை. அப்துல்லாஹ் இப்னு மௌஹிப் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கிதாப் அஸ்-ஸுஹ்துல பதிவு செய்றார். அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில சொல்றார், ஆதமுடைய மகனே நீ நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாய். ஹஸனாத், எல்லா நலவுகளும் ஒரே தரம் அல்ல. சில நேரங்கள்ல சில மனிதன் செய்த பாவங்கள், சில நன்மைகள் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு நல்லா பிடிச்சிடும். அவன் 1000 லட்சக்கணக்கு நன்மை செஞ்சிருப்பான், அது சும்மா மேலோட்டமா நன்மையை கொடுத்து போயிருப்பான். சில கடினமான நேரங்கள்ல யாரும் தயாராகாத தியாகத்துக்கு அவர் முன் வருவார். அல்லாஹ் அந்த அமலை கபூல் செஞ்சானா, ஹதீஸுல் குத்ஸில இருக்குது, அந்த அமல் கபூல் ஆகிட்டா போன்ற வாழ்க்கையில் ஒரு பரக்கத்து நான் செய்வன், போன்ற பரம்பரையில் ஒரு பரக்கத் செய்வன், அதுக்கு எல்லையே இருக்காது. லா காயத்தலஹா. இன்னும் கிடைக்கல, இன்னும் கிடைக்கல, நான் இப்படி கிடைக்கும் நினைக்கல, அப்படி உனக்கு கிடைக்கும். ஆதமுடைய மகனே, இது போல நீ பாவங்களும் செய்கிறாய். எல்லா பாவத்தோட ஒரே மாதிரி கோபம் வரல. சில பாவங்கள் சில நேரங்கள்ல செய்யப்படும் போது எனக்கு அதிகமான கோபம் வந்துடும். அந்த நேரத்தில் உள்ள வாழ்க்கையில் ஒரு முசீபத்தை உண்டாக்குவன், அது உன்னோட முடியாது, 7 பரம்பரைகளை தாக்குவான். இலல் வலதி சாபியா. எங்கட முயற்சிகள் எங்கட கபூலியத்துக்கு தான். சஹாபாக்கள் அல்லாஹ் ஈடுபடுத்தல இருக்கு. இன்னைக்கு நாங்க தீனு நேரம் கொடுக்க நேரம் இல்லை. எங்களுக்கு தீனு கொடுக்கிற நேரங்கள் எல்லாம் அநியாயம் போல தெரியும். தீனால எங்கட துனியாவோட முன்னேற்றம் குறையும் போல விளங்குது. இதனால நாங்க துனியாவோட படுகொலியிலே எல்லாத்தையும் நிறைவேற்ற விட வேண்டியது. தீனுக்கு நேரம் கொடுக்காததால, எங்கட தீன துனியாவுடைய தடையாக நாங்க நினைச்சதால, தீனுடைய உழைப்புகளை பாரமாக காட்டி அதுக்கு களவடிச்சதால என்ன ஆயிடுச்சு, துனியாவுடைய குப்பையில விழுந்தே எங்கட முன்னேற்றத்தை தேட வேண்டி வந்துட்டு, அதனால தேடல போன. நாங்க சொல்றோம், இந்த காலத்தில் உள்ள வாலிபர்கள் சரியான கட்சிக்காரர்கள் சொல்லுமா இல்லையா? சஹாபாக்கள் காலத்தை விட எவ்வளவு வசதி இல்லையா? அவங்க காணாத ஐட்டம் எல்லாம் எங்கட புள்ளல் கண்டிக்கு. நாங்க நினைக்கிறோம் இவங்க கொடி கட்டி பறந்துருவாங்க. சஹாபாக்கள் வாலிபர்கள் அடைஞ்ச இஸ்தானத்தை எங்கட வாலிபர்கள் அதோட ஜூஸையும் அடையலாம், ஜூஸையும் அடையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வாலிபர்களை மஸ்ஜித் நபவியில வச்சுப்பாங்க. வாலிபர்கள் எல்லாருக்கும் ஒரு மருந்து தான். என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களிட்ட எத்தி வைக்கிறதுக்கு உதவியாக நீங்க வெற்றி பெறுவீங்க. எல்லாருக்கும் இலக்கு. நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முழு துனியாவுக்கும் கொண்டு போக ஆள் தேவை. யாரு தயார்? அவங்க கபூலாகுவீங்க. ஒரே ட்ரீட்மெண்ட் தான். வாலிபன், வயோதிபர், பின்னால பெண்கள் ஒரு பேச்சு தான் சொல்லலாக்கும் பேசுவாங்க.
எப்படி திறமசாலிகள் உருவானா? கொப்பியும் இல்ல, பேனாவும் இல்ல. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரார். ஸைத் இப்னு சாபித் உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கும் போது அதை சொல்லுவாங்க, அதை எழுதுறதுக்கு ஆள் வச்சிருந்தாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் வரும், அவசரமா எழுதுவாங்க. அதுக்கு ஒரு ஜமாத் இருந்தாங்க. அந்த ஜமாத்துக்கு அமீர் சாப் தான் ஸைத் இப்னு சாபித். வஹி எழுதுறார். அல்லாஹ் குர்ஆன் உலகத்திலே உள்ள வெளிச்சம், உலகத்தில் உள்ள ஹக்கான நூலை எழுதினவங்க ஸைத் இப்னு சாபித். அவர் அந்த பதவியில நியமிக்கிற நேரம் அவருக்கு வயசு 14 வயசுதான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஹி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு சொன்னாங்க, ஸைத் இப்னு சாபித், யஹூதிகளுக்கு தாவத்தர கடிதம் எழுதணும், அரபியில் எழுதினா அதை விளங்குவாங்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்குது. உனக்கு யஹூதிகள பாஷையை படிக்கலாம் போல இருக்குது, ஹிப்ரு மொழி படிச்சுடுவாரு. தாவத்துடைய தேவைக்காக இன்னொரு லாங்குவேஜுக்கு படிக்க சொன்னாங்க. அதுல ஸைத் இப்னு சாபித் சொல்றாரு, 15 நாள் படித்தேன், எழுத மேலும் வாசிக்க மேலும். 15 நாளையில யூதர்கள் மொழியை படித்தார், ஹிப்ரு மொழி. 14 வருஷம் வாலிபர்கிட்ட சிறப்பு. ஹஜ்ரத் இத்தாப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ல மக்கா பிடிச்சாங்க. அவங்களோட சொந்த மண், தீனுக்காக அந்த ஊரை அவங்க பிரிஞ்சாங்க. 8 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 8 ரமலான்ல மக்கா பிடிச்சாங்க. ஒரு நாட்டை ஒரு ஊரை பிடிச்சா அங்கிருந்து வர முன்னால் அங்க ஒரு அமீர் போடணும், கவர்னர் போடணும். முந்தின காலத்துல பிரிட்டிஷ் இங்கே பிடிச்சிருந்தானே, பிரிட்டிஷ் ராணி வந்து இங்க உண்டல்ல, அவள்கிட்ட ஒரு கவர்னரை போட்டு வச்சிருந்தான், ஆளுநருடைய ஆட்சி. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய முழு பொறுப்பையும் கவனிக்கிறதுக்கு யார போட்ட? இத்தாப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னராக நியமிக்கிறாங்க. எங்க? மக்காவுக்கு. வயசு 16. புள்ளல் பேப்பரோட தரமாடுற காலம், சயின்ஸ் மேத்ஸ் பேப்பரோட தரமாடுற காலம். சஹாபி கவர்னரா பதவி ஏற்கிறார். எங்கக்கு? மக்காவுக்கு. திறமை யாரு இருந்துச்சு? மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத் கஷ்டமான நேரம். ஜோர்டானுக்கு ஒரு ஜமாத் அனுப்பணும். கிட்டத்தட்ட 3500 சஹாபாக்கள் அலைவங்களை தஸ்கீல் பண்ணினாங்க. அதுக்கு முடிவு செஞ்ச அமீர் சாப் யாரு? உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் உஸாமா அவர்தான் அமீரா முடிவு செஞ்சார். உள்ளுக்கு கொஞ்சம் கிசு கிசுவன்னு வந்துச்சு ஒரு கதை. நிறைய பழைய ஆட்கள் இருக்கிற நேரம், நிறைய பழைய முஹாஜிரீங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்துல வந்தவங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆளை போட்டி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு யாரு ஆத்திரமடைஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல சொன்னாங்க, நான் இவரை அமீராக நியமித்த விஷயத்துல யாரோ என்னென்னமோ சொல்றது கேள்விப்படுகிறேன். அல்லாஹ் மீது ஆணையாக இவர் அமீருக்கு தகுதிதான். ஏன்? இவரோட வாப்ப ஸைத் இப்னு ஹாரிஸாவும் அமீரா பேசுகிறார். இவரை யாராவது குறை சொன்னா இவரோட வாப்பாவை குறை சொன்னதுக்கு சமம், அவரோட வாப்பாவை குறை சொன்னா என்ன குறை சொன்னதுக்கு சமம். மிம்பர்ல இறங்கினார். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிற நிறத்தையும் படிப்பையும் பார்த்தல, அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிற அல்லாஹ்வோட உள்ள முஹப்பத்தை பார்த்து. ஹஜ்ஜத்துல் வதாவுல 1.25 லட்சம் சஹாபாக்கள், எனக்கு தெரியும் 1.25 லட்சம் சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் வதால. அரஃபாவுக்கெல்லாம் போயிட்டு இரவு கஷ்டப்பட்டு கொண்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்து காலையில மினாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. தெரியும் ஹஜ்ஜி போனவங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் எவ்வளவு தியாகம் வைக்கிறது. கல்லறியணும், முடிவலிக்கணும், குர்பா கொடுக்கணும், தவாப் செய்யணும், பாடங்களுக்கு எல்லாம் அவனே பிடிச்சிட்டாங்க. கல்லறிஞ்சாச்சு, குர்பானு கொடுத்தாச்சு, முடியும் வலிச்சாச்சு, தவாப்பு போகணும். எல்லாருக்கும் மாத்திர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வந்தாலும் யாரோ வரங்காட்டி பார்த்து பார்த்து இருக்கிறாங்க. பார்த்தா யார? உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வரங்காட்டி பார்த்து இருக்கிறாங்க.
கருப்பால். ஆயிஷா சொல்றாங்க, அவரு சின்ன வயசுல எங்கட வீட்டுகளுக்கு வந்து நான் கிட்டவும் போறல, மூக்கு சல்லியில வடிஞ்சிக்கும் வாயில, அருவருப்பு போல அவர் பார்க்க. சில ஆட்கள் பேசிக்கொண்டாங்க, இவரு வருங்காட்டி எங்களத்தை வச்சு கொண்டாரு, நாங்கள் எடுத்து வேற பெரிய ஒரு கபீலா ஒன்று பெரிய அமீர் ஒன்று வரங்காட்டி நிக்கிறாங்களா. இந்த பையன் வருவதற்கு எங்களையில சூழல வச்சுட்டு இருந்தாங்க. சுர்ராஹுல் ஹதீஸ் எழுதுறாங்க, யாரெல்லாம் அந்த மினாவோட மைதானத்தில் அந்த வார்த்தையை பாவிச்சாங்களோ, முஸ்லிமத்துல் கஸாப் என்ற பொய் நபி வந்த நேரம் அவங்களோட குடும்பம் எல்லாம் முறுக்கதானம். அல்லாஹ்வோட முஹப்பத்துள்ளவங்களை நோவிச்சாரு. இவர் தான் வசியத்தை செஞ்சாங்க அபூபக்கர், நான் மௌத்தானாலும் இந்த ஜமாத் போகணும், அன்சிது ஜெய்ஷ உசாமா, உசாமாவோட படையை அனுப்பிதான் குட்டி எடுத்துக்கொண்டு போற நேரமே நோய் கடுமைன்னு கேள்விப்பட்டுச்சு. காலையில ஜமாத் போக இருந்து அதுக்கடையில வஃபாத். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதி ஆன முதல் வேலை இந்த ஜமாத் அனுப்பிட்டார். எங்க போகணும், 3500 பேரை கூட்டிக்கொண்டு 1000 மைல் பயணம், ட்ரெயின் பிளைட்டும் இல்ல, புத்தகத்தில் போகணும், நாள் கணக்கு 1000 மைல் பயணம். அங்கிருக்கிறது சுமார் 2.5 லட்சம் ரோமர்கள். மதீனாவை வந்து அழிக்கிறது தயாராகிறார். 2.5 லட்சம் ரோமர்கள். சுப்ஹானல்லாஹ் போனாரு, சில தந்திரங்களை யுக்திகளை கையாண்டு அப்படியே எதிரிகளை பயமுறுத்தி அவங்களை விரட்டினாரு. எந்த பெரிய ஒரு சேதமும் இல்லாம படையை வாபஸ் எடுத்துக்கொண்டு எதிரிகளை விரட்டி விரட்டிட்டு படையை எடுத்துக்கொண்டு வராரு. சையதுனா அபூபக்கரும் உமரும் போய் ஹஜ்ரத் உஸாமாட நெற்றியில முத்தம் கொடுத்து மதீனாக்குள்ள எடுத்தாங்க. இவ்வளவு பேர் எடுத்துக்கொண்டு அந்த பெரிய படையோட சண்டை பிடிக்கல, எவ்வளவு கஷ்டம், எத்தனை கேம்புக்குள்ள ஏறி இறங்கிக்கணும், லீடர்ஷிப் எவ்வளவு படிச்சுக்கணும். எங்க போன பெண்கள்லயா படிச்சாங்க, எங்க போனாங்க. ஹஜ்ரத் உஸாமாவுக்கு அப்ப வயசு 17. எங்கட புள்ளல் 7 புத்தகத்தோட பிறன்ற காலம். உஸாமா ஜெனரலா போயிட்டு வந்தாரு எங்க ஜோர்தான். நாம தீனை துனியாவுக்கு தடையாக நினைச்சோம், அதனால் அல்லாஹ் எங்களை துனியாவிலே மாட்டினான். தீனிலும் விழும்பல்ல, துனியாவிலும் விழும்பல்ல. நாங்கள் சஹாபாக்கள் தீனுக்கு முன்னால எதுவும் பெருசு இல்லை, அதனால தீனாலேயே துனியாவை அல்லாஹ் இருக்கிறான். சஹாபாக்கள் தீனுக்கு முன்னால துனியாவோட எதுவுமே பெருசு இல்லை. தொழில பாரம்னு நினைக்கிறோம் இல்ல, குடும்பம் பாரம்னு நினைக்கிறோம் இல்ல, எதையும் பாரம்னு நினைக்கிறோம். மூத்தா போருக்கு அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் 3 பேர் அனுப்பினாங்க. இந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா மூனார், ஸைத் இப்னு ஹாரிஸா, இவர் அமீர். இவர் ஷஹீதானா ஜாஃபர் இப்னு அபி தாலிப், யாரு என்ன தம்பி, சாத்தனமான் அபூ தாலிப் மகன் ஜாஃபர். அவரும் மாமா முறையில் உள்ள அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அவரும் ஷஹீதானால் அப்போ உள்ள முஸ்லிம்கள் மஷூரா பண்ணி ஒருத்தர் அமீரா போட்டுவோம். அங்க மூத்தாவில ஜோர்டான்ல யுத்தம் நடக்குது. ஜோர்டான்ல மூத்தாவுடைய மைதானத்தில் யுத்தம் நடக்குது. மஸ்ஜிது நபவியிலிருந்து ரசூலுல்லாஹ் மைதானத்தை பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான மைலுக்குகள் யுத்தம் நடக்குது. மிம்பர் படியில் இருந்து கொண்டே மூத்தாவோட மைதானத்தை பாக்குறாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொல்றாங்க, அதோ ஸைத் இப்னு ஹாரிஸா கொடி எடுத்துக்கொண்டு களத்தில் நுழைகிறார், ஷஹீதாகிறார். எல்லாம் சொல்றாங்க மஸ்ஜிது நபவியில, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதோ என்னுடைய தம்பி வாரார் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவருடைய வலது கையை வெட்டுறாங்க, இடது கையை வெட்டுறாங்க, அந்த ஷஹீதாக விழுந்துட்டார். அறிவிச்சுக் கொண்டே இருக்கிறார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாகிற நேரம் வயசு 33. ரசூலுல்லாஹ்வோட தம்பி முறை உண்டு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட மனைவியோட தங்கச்சி முடிச்சிருந்தாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அவருக்கே 33ண்டா மனைவிக்கு எவ்வளவு வயசாச்சு? 3 புள்ளகள் தான். அப்துல்லா முஹம்மது அவுன், அப்துல்லா முஹம்மது அவுன். அப்துல்லா சொல்றாரு,
என்னன்னு உனக்கு இல்ல, சின்ன பிள்ளை. எல்லாரும் எங்கட வீட்டுக்கு வராங்க, எங்கட தாய் விழுந்து விழுந்து அழுகிறாங்க. இளம் வயசுல கணவன் இழந்தி ஒரு சோகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் முகத்துல 3 நாளா சிரிப்பே வரல, அழுதுகிட்டே இருந்தாங்க. நாங்க என்ன நினைப்போம், அநியாயம் செஞ்சிட்டார், பிள்ளைகள முன்னேற்றத்துக்கு தடை உண்டாக்கிட்டார். எவ்வளவு சந்தோஷமா மனைவியில வாழ்ந்திருக்கலாம். தேவையா மூத்தாவுக்கு போவ, வேற யாராச்சும் அனுப்பிடுதானே. இளம் வயசுல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். 3 புள்ள, சின்ன புள்ள. அவர் சொல்றார், நாங்க குருவி குஞ்சு போல இருந்தோம். கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ் எங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஏன் வாப்பட நினைவு எங்களுக்கு வராம இருக்க. சஹாபாக்கள் தியா அல்லாஹ் வீணாக்கல்ல, அல்லாஹ் வீணாக்கல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்பத்தை எப்படி ஆறுதல் படுத்தினாங்க. இன்னைக்கு எங்களோட ஒரு குடும்பத்துக்கு அப்படி ஒரு இழப்பு நடந்தா நாங்க காசு கொடுத்து தான் அவங்களை திருப்திப்படுத்துவோம். ஏன் எங்கடா என்னமும் படுக்கிறது நாங்க துனியாவோட ஆசையோட, எழும்புறது துனியாவோட ஆசையோட. அதனால காசு கொடுத்து தான் திருப்திப்படுத்துவோம். சஹாபாக்கள இழப்புகளின் போது அந்த இழப்புகளை ஈடு செஞ்சதும் சுவர்க்கத்துடைய சவாபுகளை கேட்டுட்டாங்க. ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க உம்ம வந்தா வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், என் மகன் ஹாரிஸா உங்களோட பத்ருக்கு வந்து ஷஹீதா போயிட்டாரு. யங் புள்ள, ஒரே ஒரு மகன் அவருக்கு. சரியான ஆத்திரத்துல வந்தீங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்குது கிதாபுல் மகாதியில. நான் வந்தது எதுக்கு தெரியுமா யா ரசூலல்லாஹ், என் மகன் எங்கேன்னு சொல்லுங்கப்பா. சுவர்க்கத்திலேயா வேற எங்கேயாவதையா? சுவர்க்கம் சரி, வேற எங்கேயாவது என்று சொன்னீங்க, நான் அழுகிற அழுக சரித்திரத்துல வர தாயில பேச பாருங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மு ஹாரிஸா, நீ நினைச்சிக்கு சுவர்க்கம் ஒரு சட்டம்டா இல்ல, சுவர்க்கத்தில் எத்தனையோ படித்தரங்கள் இருக்குது. ஓண்ட மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறாரு.
ஆக பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கும் சஹாபாக்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம், நாம தீனை பாரமாக எடுத்தோம். துனியாவில் ஒவ்வொரு கஷ்டமும் நஷ்டமும் வரும்போது அதுக்கு பலியாக ஆக்குறது தீன. நாங்கள் துனியாவில் எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது தீனால தான் இந்த தடையங்களை மனசுக்கு எடுக்கிறோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம். சஹாபாக்கள் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டங்கள் வரும்போது இது தீனால ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, ஏதோ கஷ்டங்கள் வருகிறதால் நான் செஞ்ச பாவம் அதுக்கு காரணம், தீன் அதில் ஒரு நாளும் குறை செய்ய மாட்டேன். சஹாபாக்கள் மனசுல வந்த கவலைகளை கூட பஷாரத்துகளை கொண்டு பூர்த்தியாகி கொண்டாங்க. இது போலதான் ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் சொல்றாங்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வஃபாத்தான் என்ற உறுதியான செய்தி வந்த உடனே நான் அப்படியே நினைவிழந்து அப்படி பொழுதுட்டேன். கணவன் மௌத்தான் என்ற ஒரு இளம் வயசு மனைவிக்கு கேள்விப்பட பொறுப்பால மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆர்வப்படுத்தினாங்க சொன்னாங்க, அஸ்மா ஜாஃபர் இப்ப எங்க இருக்கிறார் தெரியுமா உனக்கு? சுவர்க்கத்தில் உள்ள குருவிகள் பட்சிகளுடைய வயிற்றில் அவருடைய ரூஹ் பூந்திருக்குது, சுவர்க்கத்துடைய நதிகளையும் அதில் உள்ள மரங்களையும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதனால ஜாஃபர் தையார், பறக்கிற ஜாஃபர் என்று பேர் வந்துச்சு. இந்த தியாகம் செஞ்ச முன்னணியில் உள்ள 3 பேரை பாருங்க. ஸைத் இப்னு ஹாரிஸாவாக இருக்கலாம், ஜாஃபர் இப்னு அபி தாலிபாக இருக்கலாம், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவா இருக்கலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 3 பேர்களுடைய குடும்பங்களின் எதிர்காலங்களையும் பார்த்தா அல்லாஹ் வெளிச்சமாகத்தான் வச்சிருந்தான். எங்கட பார்வையில விளங்கி இருக்கும், இவங்களுக்கு தேவையா தியாகம் என்று இந்த பேர்ல இவங்க போனதுனால அவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்ததும் இல்ல, பிள்ளைகளை முன்னேற்றதும் இல்ல, பிள்ளைகளை கவனித்ததும் இல்ல, இவங்க அநியாயமாக்கிட்டு போயிட்டாங்களேன்னு எங்களிடம் சொல்லும். சஹாபாக்கள் அப்படி நினைக்கல், அல்லாஹ் பாதுகாத்தார். ஸைத் இப்னு ஹாரிஸாவு வந்த புள்ளதான் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா. தியாகிட மகனை அல்லாஹ் வீணாக்க மாட்டார். 17 வயசுல அந்த சாதனையை செஞ்சார். அவரோட வாழ்றதையே பெண்கள் பரக்கத்தாக நினைச்சாங்க. ஹஜ்ரத் உஸாமா நேற்று கூட பெண்கள் பயான்ல ஞாபகம் செஞ்சு, ஃபாத்திமா பின்த் கைஸ் மதீனால இருந்து அவர் பெண்மணி எத்தனையோ திருமணம் முடிச்சா, எல்லா திருமணமும் டிவோர்ஸ். வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரேரிச்சாங்க, நீ ஹஜ்ரத் உஸாமாவை திருமணம் முடியும். ஆனா அவக்கு பிடிக்கல. அவ சொன்னா, கொஞ்சம் ஆள்ட நிறம் போதாது, ரெண்டாவது அவட உம்மா அடிமை, இந்த ரெண்டையும் வச்சு எனக்கு பிடிக்கல யார சொல்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்ற நீ முடிக்கணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுறதுல ஒரு மனுஷனுக்கு ஹைருக்கு கேட்டு முடி சொல்றாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் கைஸ், புகாரி முஸ்லிம்ல சம்பவம் பதிவாகுது. ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி மாத்தித்தான் ஹஜ்ரத் உஸாமாவை நிக்காஹ் செஞ்சேன். நான் நினைச்சேன் அடுத்த கணவன்மார்களை விட வேகமா விவாகரத்து நடக்கும். எனக்கு முந்தியெல்லாம் விரும்பினாக்களை முடிச்சேன், இப்ப எனக்கே விரும்பாத முடிக்கிறேன். எப்படி வாழ்ற? அல்லாஹ் எங்களுக்கு இடையில எவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்கினா, எங்கட அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள், இன்னொரு ரிவாயத்துல மதீனாவில் உள்ள பெண்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையை பார்த்து ஏங்கினாங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு கிடைக்காது. முஸ்லிம் ரிவாயத் தியாகிதமான ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா 33 வயசுல மூத்தாங்க. நாம சொல்லுவோம் அநியாயம், எவ்வளவு தேடி புள்ளைகளை ஓத விட்டு பட்டிக்க விட்டு சீராக்குற காலம், இப்படி நாசமாக்கிட்டு போயிட்டாரு. இதை எங்கட மனசு சொல்லும். பிள்ளைகளை நேரம் கொடுக்கிற இல்லையா, எங்கட மனசு சொல்லும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹ் படித்த பாடம் இல்ல, தீனுக்கு நேரம் கொடுத்தா அல்லாஹ் எங்கட பிள்ளைக்கு நேரம் கொடுப்பான். நாங்க தீனுக்கு நேரம் கொடுத்தோம், அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை பாதுகாப்பான். மனைவிக்கு என்ன செஞ்சான்? ஜாஃபர் இப்னு அபி தாலிபு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம். இதுக்கு அபூபக்கர் மனைவி அவவின் மூலம்தான் உலகத்துக்கு ஒரு மஸ்அலாவை அல்லாஹ் உருவாக்கினார். இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜி போறா, ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜத்துல் வதால இஹ்ராம் கட்டுற துல் ஹுலைஃபாவில அவருக்கு புள்ள கிடைச்சிச்சு, முஹம்மது இப்னு அபி பக்கர். இஹ்ராமுடைய உடையோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டா எப்படி நடக்கணும், முழு உம்மத்துக்கும் அந்த மஸ்அலா அவவால உண்டாச்சு.
அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கருடைய வஃபாத்துக்கு பிறகு முடிச்சது யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. சிறப்பான 2 கலீஃபாக்களுக்கு மனைவியான எவ்வளவு பெரிய பாக்கியம். பிள்ளைகள் அல்லாஹ் கைவிட்டான. அவங்களே சொன்னாங்க குருவி குஞ்சுகள் போல 3 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பின்னால் அப்படி சின்ன புள்ள 3 பேர். அப்துல்லா, முஹம்மது, அபூதாவுத் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் இருக்குது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அப்துல்லாவை பாக்குறாங்க, இளம் வயசு, ஒரு ஆளோட ஒரு மிருகத்தை விற்கிறார், ஒட்டகமோ குதிரையோ. உம்மாவையும் கவனிக்கணும் அவரு தானே, இளம் வயசு, பாப்பவும் இல்லை. வியாபாரம் பண்றதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டு போனாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபில் பை, அல்லாஹ் இந்த வியாபாரத்தை உனக்கு பரக்கத் செய்யும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தார். சதகாவை திருப்பி நீங்க வாசிப்பீங்க. ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபரோட காட்டில் ஒரு பயணம் செஞ்சாங்க. சாப்பிட ஒன்றுமே இல்லை. காட்டில் உள்ள ஒரு கூடாரத்தில் உள்ள ஒரு கிழவிட்டு உதவி கேட்டாங்க. அவள் பால் கறந்து கொடுத்தாள் ஆட்டுல. அதுக்கு பிறகு அந்த ஆட்டை அழைத்து தந்தா சமைச்சு தருவன், சமைச்சு கொடுத்தா. அவள்கிட்ட இருக்கிற ஒரு ஆடு மதீனாவுக்கு வந்தா எங்களை கண்டுகோடு சொல்லிட்டு போனாங்க. அந்த கிழவி வந்த நேரம் 1000 ஆடுகளை கொடுத்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு 1000, ஹுசைன் ரலியல்லாஹு 1000. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் 2000 ஆடும் 2000 திர்ஹமும் கொடுத்தாங்க. எவ்வளவு செல்வமிக்கும். இதனால விளங்கணும், தியாகங்கள் வீணாகிறல்ல, தியாகிகளின் குடும்பங்கள் அல்லாஹ் வீணாக்கிறல்ல. அல்லாஹ் சொன்னாரு ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், துஆக்களை ரப்பு கபூல் செஞ்சான். நபிமார்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்விட்ட கேட்டு கபூல் செஞ்சான். கபூல் செஞ்சு என்ன சொல்றான்? அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ذكرின் அவ் உன்ஸா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்க செஞ்ச அமல்களை வீணாக்க மாட்டேன். சாதாரண அமலை அல்லாஹ் வீணாக்காம அதுக்கு சவாபு கொடுக்கிறான்டா. ஈனுக்கு ஒரு மனுஷன் பெருமூச்சு விட்டு அந்த தியாகத்தை அல்லாஹ் மறப்பான? அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலி கொடுப்பார். ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி எல்லாம் தியாகம் செஞ்சுதான் எங்கட கையில இந்த தீன் கொண்டு வந்து தரப்பட்டீங்க. இப்ப நாங்களும் மனசில் என்ன எடுக்கணும்டா, எங்கட முன்னால் எங்கட நப்சும் ஷைத்தானும் காட்டுது, நீ தீனுக்கு வெளியிறங்கி போனா உன் தொழிலு பாதிப்பு, உன் குடும்பத்துக்கு பாதிப்பு, உன் பிள்ளைகளுக்கு பாதிப்பு. நீங்க சொல்லுங்க, அந்த நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் அப்படி பாதிப்படைதென்றால் சஹாபாக்கள் அடைஞ்சிருக்கணும், அவங்க அடையல. அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சிருக்கிறார். நாங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் உள்ள கஷ்டங்களை பொறுத்து கொண்டு எங்களோட வாழ்க்கையில கொஞ்ச நாளையாவது அல்லாஹ் தீனுக்காக கொடுக்கிறது தயாராகும் இன்ஷா அல்லாஹ். தைரியமாக எழுதும் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக ஒரு பொரின் ஜமாத், வெளிநாட்டு ஜமாத்தோடு தயாராக இருக்கிறாங்க, அல்லது இப்ப நீங்கத்து வரக்கூடிய சகோதரர்கள் எழுப்பினீங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க அல்லாஹ் பாதையில வெளிநாட்டு ஜமாத் போறோம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு தொகை, எப்ப போறது, அது பின்னால முடிவு செய்வோம். முழு உலகத்திலேயும் தீனுடைய தக்காதா இருக்கு. அப்ப உயிர் கொடுக்கிற தியாகம் இருந்துச்சு, இப்ப அந்த தக்காதா இல்ல. இப்ப நாங்க எங்களை பணத்தை செலவழிப்போம், நேரத்தை செலவழிப்போம். அல்லாஹ் ஒன்றே வீணாக்க மாட்டோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுபுல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நியத்துகளை புரிஞ்சு கொள்வானாக. உலகத்தில் எவ்வளவு பெரிய தக்காதா இருக்கு, நாங்க இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவர்களுடைய அறிவு, ஆற்றல், படம் அனைத்தையும் அல்லாஹ் தீனுக்காக பயன்படுத்தும் பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுபு இன்ஷா அல்லாஹ். சாத்முலான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க பொக்கத்தை பார்த்து பொறிஞ்ச மாத்து பேரு கொடுக்கிறதும் ஒரு வகையான சின்ன சிறுக்கா. காசு இந்தாதான் பொறிஞ்ச மாத்து போயிடும் நினைக்கிறேன். நீங்க 3 சில்லா முடிச்சுக்கிறீங்களா, நிக்கா செஞ்சுக்கிறீங்களா, கடைசி 2 வருஷம் சில்லா முடிச்சுக்கிறீங்களா, எழுவுங்க தைரியமா, நான் 3 சில்லா போறது தயார், அல்லாஹ்ட பாதையில வெளிநாட்டு ஜமாத் போக தயார். அல்லாஹ் நம்பு. வேறு யாரு இருக்கிறீங்க? யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ். யாரு தயார்? அந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க ஃபைதல் ஜமாத் போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த காலத்துல மாஷா அல்லாஹ் அதுமுறை அப்படி ஒரு ஜமாத் ஃபைதல் ஜமாத்துக்கு தயாராக இன்ஷா அல்லாஹ். நாங்க தான் எழும்பணும், எல்லாத்தையும் சுத்தி சுத்தி நாங்க தான் எழும்பணும். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 முறை கேட்டனே அவரே எழும்பினார் நிறுத்தில. யாரா 3 பேர் எழும்பினு பார்த்தா அவர்தான் எழும்பி. மாஷா அல்லாஹ் அதுமுறை சார் உத்தராஜர் சொல்லுவாரு, அஜமான ஜமாத் எங்களுக்கு தேவையானத அல்லாஹ் விட்டு அடிச்சு கேட்க. ஃபைதல் ஜமாத் வந்திருக்கு, இதை தரத்தா உண்டு.
அடமான ஜமாத். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இனி யாருக்கு நியத்திக்கு இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் தைரியப்படுங்க. சஹாபாக்கள் கண்ட அந்த உதவியை இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறாங்க மக்கள். அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மஹுல்லாஹ் தாரீஹில் எழுதுறாங்க. அபு முஸ்லிம் ஹவுலானி தஜிலா நதி மேலால் அவருடைய ஜமாத்தோட போனாரு, நடந்து தண்ணி மேலால. அடுத்த பக்கம் வைத்து சொன்னாரு, உங்களோட பொருள்கள் ஏதாவது விழுந்திருந்தா எனக்கு அறிவிங்க, எடுத்துட்டார். ஒருத்தர் சொன்னார், ஒரு பூச்சொல்ல காணல, அப்படி கை போட்டால் எடுத்து கொடுத்தார். அபு முஸ்லிம் ஹவுலானி. அஸ்வத் அல் அன்சி அல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு நபி என்று வாதித்தவர் அவன் முடிஞ்சான். அபு முஸ்லிம் ஹவுலானி பிடிச்சு கேட்டா, நான் நபி என்று சாக்கு சொல்லு. அவர் சொன்ன காது கேட்கல. இவனு விலகி போச்சு, இவர் பொய்கித்தான் சொல்றாரு. அப்ப முகம்மது அல்லாஹ்வுடைய தூதுவர் சாக்கி சொல்லு. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இவன் மாட்டிக்கிட்டாரு. முந்தி சொன்னா காது கேட்கல என்றாரு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்னு சொல்லுன்னா காது கேட்குது. நெருப்பை மூட்டி ஆளை போட்ட நெருப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ரூது போட்ட மாதிரி. தாரீഖில் இமாம் ஸஹபி எழுதுறாங்க, அபு முஸ்லிம் ஹவுலானி அப்படிதான் நெருப்புக்குள்ள தொழுது கொண்டிருக்கிறாரு. நெருப்பு பத்துது, அபு முஸ்லிம் தொழுகிறாரு. சொல்றாரு, எனக்கு சூடும் இல்ல குளிரும் இல்ல, ராகத்தையும் உள்ளது. பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல மதீனாவுக்கு போக்கடிச்சு. ஹஜ்ரத் உமரும் அபூபக்கரும் ஒரு நடுவில வச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட உதவியை கண்ட ஒருவரை எங்களோட உம்மத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட உதவி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த உதவியை பார்த்துத்தர நாங்க மௌத்தாக முன்னால கண்ணால பார்க்க அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் பண்ணாங்க. அபு முஸ்லிம் ஹவுலானி லேசிப்பட்டு உழைப்பள்ளி எங்களை இழுத்து போட்டிக்கிறான். பெரிய தட்டிது, இதுல பயணிச்சா எங்கெங்கயோ போயிடும். சொல்லுங்க சார், அந்த நீயத்தோடு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க இந்தியா, பங்களாதேஷ் அந்த மாதிரி நாடுகளுக்கு ஒரு 3 சில்லா போறோம் இன்ஷா அல்லாஹ். எழுங்க அப்படி சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை அப்படி 3 சில்லா அப்படி கழிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மஷூரா பண்ணி எழுமுறை இன்ஷா அல்லாஹ். எழுமுறை கொஞ்சம் தைரியமா. சில்லா முடிச்ச யாருக்கும் தயாராக இருந்துச்சு, முடிக்காதவங்களுக்கும் தயாராக இருக்கு. லோக்கல் 3 சில்லா எழுமுறை இன்ஷா அல்லாஹ். இந்தியா, பங்களாதேஷ் லோக்கல் சொல்றேன். எழுமுறை இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் தைரியமா எழுமும். அல்லாஹ் மேலான கிருபை செய்வார். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். எழுமுறை இன்ஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் எழுமுங்க. நாங்க நினைக்கிறோம் நாங்க தான் வேலை செய்யறது இல்லையா? லண்டன்ல போய் பாத்தீங்கன்னா மர்கஸ்ல தூங்குறதுக்கு இடம் இல்லை. பிஸியான நாடு, நாகரீகம் உள்ள நாடு. சென்ற ரமலானில மர்கஸ்ல தூங்க இடம் இல்லை, 3 தட்டும் ஃபுல். நிம்மதி எங்கிக்குன்னு பாருங்க. பணம் நிறைய, கை நிறைய பணம் இருக்குது, ஆனா நிம்மதி எங்கிக்குது? பணத்திலே அல்ல, அல்லாஹ்வுடைய தீனிலே. தீனு கோடி வராங்க. எங்களுக்கு பணம் குறைவதனால நாங்க நினைக்கிறோம் பணம் இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து பண்ணி. அந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் போறோம் நாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நாள் போறது சொல்லுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். கொஞ்சம் எழுமுறை இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எழுமுறை, தைரியம் எழுமுறை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யணும். கொஞ்சம் தைரியம் எழுமுறை இன்ஷா அல்லாஹ். புதியத்தர் எனக்கு இப்ப மனசுல ஒரு ஆசை வருது, நானும் ஒரு 40 நாள் போகிறோம். கொஞ்சம் எழுமுறை இன்ஷா அல்லாஹ். அப்படி உள்ளவங்க ஒரு 2 நாள் முன்பின்னாக்கி சமாளிச்சு போறதுனாலும் பிரச்சனை இல்லை, மசூரா செஞ்சு கொள்ளலாம். இது யாருள்ள எழுமுறை இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு 2 நாள் எனக்கு அவகாசம் தந்தா நான் தயாராகி போறேன். அப்படி உள்ளவங்க எழுமுங்க. அப்படி உள்ள எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியா தயாராக கஷ்டம், எனக்கு ஒரு சனி ஞாயிறுல ஒரு டைம் தந்தா நான் தயாராகி போறேன், அந்த ஜமாத்தோட இணையலாம். அப்படி உள்ள எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி எழுமுங்க, தைரியப்படுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். எப்ப உள்ளத்தில் ஆர்வம் வருகிறதோ அப்ப வழியாகும். இந்த ஆர்வம் தொடர்ந்து இருக்குமான்னு தெரியாது, திருப்பவும் அந்த ஆர்வப்படுகிற மஜ்லிஸ்ல வந்து குந்துவோமான்னு தெரியாது. கிடைச்ச நேரம் பாவிச்சுக்கிறோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கு நியத்திக்கு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தர் தயாராகி சொல்லுங்க. நான் எங்கட முஹல்லால இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜமாத் தயாரிச்சு வருவேன், சில்லா அல்லது 3 சில்லா. நான் முயற்சி செஞ்சு, எனக்கு அப்படித்தான் தில்லியில் சொன்னா கேட்க சொல்லி, மஹல்லா வாரியாக நான் ஒரு ஜமாத் தயாரிச்சுக்கு வருவேன். யார் அப்படி சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ்? எடுமோ பாப்போம் யாருக்கு அப்படி தைரியம் இருக்கு. நான் ஒரு டேட் முடிவு செஞ்சு இன்றைக்கு
அந்த டேட்டுக்குள்ளால் ஒரு ஜமாத் தயாரிச்சுக்கணும் ஒருவன் எழுபா இன்ஷா அல்லாஹ். அப்படி தைரியம் உள்ள எழுபா இன்ஷா அல்லாஹ். எழுப்புங்களே. அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் இவங்க நீயத்தை பொருந்திக் கொள்வானா, நேரத்திலையும் செல்வத்திலையும் பரக்கத் செய்வானா. எழுபு இன்ஷா அல்லாஹ். எழுபு. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானா, உடம்பில நேரத்தில் ஆஃபியத்தை கொடுப்பானாக, குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவானாக. ஏன்னா இப்படி மனசு வாழ்றது லேசல்ல, தன்னை பார்க்கிறதே ஒரு பாடு. அப்படி இருக்கு ஒரு ஜமாத்தை தயாரிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எழுதுவோம். ஒரு 2-3 மாசத்துக்குள்ளால சில்லா போறோம் அப்படி சொல்லுங்க. சில்லாவுக்கு ஒரு 2-3 மாசத்துக்குள்ளால இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எழுப்புங்க. சில்லா 3 சில்லா கொஞ்சம் எழுப்புங்க. அந்த பொருங்கமா தேவைப்பட்டா அப்படி அனுப்பிட்டாங்க. நோடி அர்த்தத் நோடி அசனாகியா நோடி சொல்லுவாப்பா. அந்த அடிப்படையில் பெரியார்களே, சகோதரர்களே, பாருங்க, வக்துக்கு மக்கள் தயாராகிறாங்க, உற்சாகப்படுறாங்க, போறாங்க. நாங்களும் எங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வரோம். அது கொண்டு வர என்ன, அதுக்குத்தான் எங்களை மஹல்லால் இருந்து சின்ன சின்ன உழைப்பாக செய்யுங்க. அஞ்சமலுடைய தரத்தையும் தரப்பட்டு அஞ்சமல் நாங்க நினைக்கப்படாது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டுபிடிச்சு போட்டாரு. அவரோட உருவாக்கம் அவர் உருவாக்கம் இல்ல. மஸ்ஜிது நபவியில சஹாபாக்களை சூடாக்கின ஐட்டங்கள் இல்ல. சஹாபாக்கள் ஈமான் நூந்துடாம இருக்க சூடு போட்டு இல்ல. போன் எப்படியும் இருக்கணும். 500 ரூபாட போனும் இருக்குது, 1.5 லட்சத்துல போனும் இருக்குது இல்லையா? எந்த போனா இருந்தாலும் சார்ஜி போடும். 500 ரூபாட போன்ல வாரதும் போறதும் SMS அடிக்கிற மட்டும்தான் நிற்கும். 1.5 லட்சம் போன்ல எல்லாம் வரும், இன்டர்நெட் அது இது எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் வரும். ஆனா ரெண்டையும் சார்ஜில் போடும். இந்த மாதிரி யார் எந்த தரத்தில் இருந்தாலும் அஞ்சமல் இருந்தா தான் அவங்களோட தரத்துக்கேற்ற வேலை செய்யும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மஹல்லாக்கள் அஞ்சமலுடைய தரத்தீவிலே நாங்க பக்குவமாக ஈடுபடுற, அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுற விஷயங்கள் ஈடுபடும் போது அல்லாஹு தஆலா பெரிய உழைப்புகள், தியாகங்களை எங்களாலே செய்ய வைப்பார்.